முதல் சினிமா. கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் எவ்வளோ சாதனைகள், எவ்வளோ சாதனை மனிதர்கள், அவங்கள பற்றிலாம் நம்மளோட நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டே இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு தமிழ் படம், அது புரிந்த சாதனையை பற்றி தான். பொதுவாக நம்ம மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கேளிக்கை வரி அப்படிங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது நம்மளுக்குலாம் எதெல்லாம் பொழுதுபோக்கு அப்படிங்கிறத பார்த்து அதை ஒரு நிகழ்ச்சியாக பார்க்குறோமோ அது எல்லாத்துக்குமே கேளிக்கை வரி அப்படிங்கிறத அரசாங்கம் வசூலிக்குது. தமிழில் முதல் கேளிக்கை வரி வசூலிக்கப்படாத படத்தை பற்றி தான் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா. முதல் சினிமா. இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவின் முதல் சினிமா நிகழ்ச்சியில பார்க்க போறது தமிழ்ல முதல் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட தமிழ் படத்தை பத்தி தான். வாவு சிதம்பரனார் இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், பெரிய சாதனைகளை சந்திச்சிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் நிறைய விதங்களை நம்ம நினைவு கூர்ந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அவரை பத்தி வந்த திரைப்படம் கப்பல் ஒட்டிய தமிழன் அப்படிங்கிறது தான் தமிழ்ல முதல் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட படம். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு, இந்த நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு. ஒரு தேசத்தின் வரலாறு புத்தகமாகவோ புகைப்படமாகவோ பாடல்களாகவோ கதைகளாகவோ ஏதோ ஒரு கலை வடிவத்தில்தான் பதிவு செய்யப்படுகிறது. அந்த வகையில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய திரைப்படங்கள், வரலாற்று திரைப்படம் குறித்த நினைவுகள் பார்வையாளர்களுக்கு தரும் செய்தி என்பது ஒரு திரைப்படத்தின் கதை மட்டுமல்லாமல் ஒரு வரலாறு நடைபெற்ற கால சூழ்நிலை, அந்த திரைப்படம் வெளியான காலகட்டத்திற்கு முன்னும் பின்னும் நடந்த சம்பவங்கள், அது ஏற்படுத்திய விளைவுகளை புரிதலையும் பார்வையாளனுக்கு ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் கல்வி அறிவு பெற்றோர் குறைவாக இருந்த அந்த நாட்களில் இந்திய விடுதலை வரலாற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்க காட்சி ஊடகமான திரைப்படமே சிறந்த வழி. தமிழ் திரைப்பட உலகிலும் நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய வரலாற்று படங்கள் வெளியாகியுள்ளன. அதில் குறிப்பிடத்தக்க திரைப்படம் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் பற்றிய கப்பலோட்டிய தமிழன். இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றையும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் அனைத்து மக்களும் அறிந்து கொள்ளும் விதமாக 1961 ஆண்டு வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திற்கு அன்றைய தமிழக அரசு முழு வரி விலக்கு அளித்தது. பாரத நாடு ஆங்கிலேயர்களுக்கு அடிமைப்பட்டிருந்த இருண்ட காலம். இந்தியன் என்றால் கூலி வேலை செய்யும் அனாதை என்று உலகத்தார் எண்ணத் தொடங்கிய காலம். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தில் மண்டி கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள். சிறுமதியும் உச்சத்தில் மண்டி கிடந்த அந்த துயர நாட்களிலே உயிரை துச்சமென எண்ணி எழுந்தனர் விடுதலை சிங்கங்கள். மேற்கே மராட்டிய மாநிலத்தில் பாலகங்காதர திலக் சுதந்திர இயக்கத்துக்கு வழிவகுத்தார். கிழக்கே வங்க மாநிலத்தில் அரவிந்த கோஷ், பிபின் சந்திரபால் போன்ற மேதைகள் வீரத்துடன் சுதந்திர போர்க்களம் கண்டனர். வடக்கே பஞ்சாப் பெருநிலத்தில் லாலா லஜ்பத் ராய் அஞ்சாத சிங்கமென விடுதலை போருக்கு அணிவகுத்தார். தெற்கே கன்னி தமிழ்நாட்டில் கப்பலோட்டிய தமிழன் வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை புதியதொரு வீர சரித்திரத்தை உண்டாக்கி விடுதலை வேள்விக்கு தம்மையே அர்ப்பணித்துக் கொண்டார். இந்தியாவில் சினிமா காட்சிகள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், வர்த்தக நிகழ்வுகள், கிரிக்கெட் போன்ற விளையாட்டு நிகழ்ச்சிகள், தனியார் நடத்தும் நட்சத்திர கலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் கேளிக்கை வரிக்கு உட்பட்டவையாகும். தமிழ் சினிமாவின் முதல் வரி விலக்கு பெற்ற திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன். விடுதலை போராட்ட வீரரும் முதுபெரும் தமிழ் அறிஞருமான மா.பொ. சிவஞானம் அவர்கள் எழுதிய கப்பலோட்டிய தமிழன் என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குநரான P.R. பந்தலு அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார். எவ்வளவு நல்ல நட்சத்திரங்கள் அழகா நடிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு முழு பெயர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான். பொதுவா நடிகர் திலகம் எந்த ரோல் எடுத்து நடிச்சாலும் அந்த ரோல் தான் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவாரு. வேற எங்கேயாவது அந்த ரோல் பத்தி படிச்சாலும் அந்த படத்தை பார்த்தாலும் சிவாஜி கணேசன் தான் முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவருக்கு தேசிய உணர்வு ரொம்ப அதிகமாகவே இருந்தது. அதனால சுதந்திர போராட்ட வீரர்களோட ரோல்லாம் தேடி தேடி நடிச்சாரு. ஒரு படத்துல பாத்தீங்கன்னா பாரதியார் கேட்ட போட்டு ஒரு பாட்டு தான் பாடியிருப்பாரு. ஆனா பாரதியார் கேட்டப்ப அப்படியே அவருக்கு சூட் ஆகும். அந்த ஒரு பாட்டிலேயே பாரதியார் மாதிரி வாழ்ந்துட்டு போயிருப்பாரு.
போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கவங்க கட்டபொம்மன் படத்துல கட்டபொம்மனாவே வந்து இன்னைக்கு இருக்க கட்டபொம்மன் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே சிவாஜி கணேசனோட நடிப்பு தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அவ்வளோ பெரிய மன்னர் ராஜராஜ சோழனோட போட்டோ கூட நம்ம பார்த்ததில்ல. அவ்வளோ கம்பீரத்தையும் தனக்குள்ளே எடுத்துட்டு வந்து நிறுத்தினது சிவாஜி கணேசன். அதே வகையில் இந்த படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ.சி அப்படின்னு சொன்னாலே அவரை பற்றி நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் டக்குன்னு ஒரு முகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான் ஞாபகம் வர அளவுக்கு இந்த கப்பலோட்டிய தமிழன் அப்படிங்கிற படத்தில் சிவாஜி கணேசன் வ.உ.சியாவே வாழ்ந்திருப்பாரு. இவரோட நடிப்பு மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வர எல்லா விஷயங்களும் அவ்வளோ உயிர்ப்போடு இருக்கிறதுனாலயோ என்னவோ நேஷனல் லெவலில் இந்த படம் நல்ல ரெக்கக்னிஷன் பெற்றது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தேசிய விருதும் இந்த படத்துக்கு கிடைச்சது. இனிமேல் காகித கப்பல் விட வேண்டிய அவசியம் இல்லையா? நமது வங்க கடலிலே வெள்ளைக்காரன் கண்டு நடுநடுங்க நமது சிதம்பரம் பிள்ளையின் சுதேசி கப்பல் பவனி வரப் போவதையா? எல்லாம் பார்த்தாயா, கடைசியாக நமது சிதம்பரம் பிள்ளை சொன்ன சொல்லி காப்பாற்றி விட்டார். நாளையே வெள்ளோட்டம். நானும் போகிறேன். இதோ பார், நம் பத்திரிகையின் முதல் பக்கத்தை சுதந்திர தேவியின் தன சுதேசி கப்பலின் திருவுருவம் தான் அலங்கரிக்கிறது. செல்லம், நன்றாக பார். வெள்ளை கடல் நடுந்து ஓடி வரும் கப்பலின் காம்பீரியத்தை பார். தமிழ்ல வந்து வரலாற்று படங்கள் பார்த்தா கப்பலோட்டி தமிழ் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து ஒரு டேபு என்னன்னா, இங்கே வந்து வரலாற்று படம் பயோகிராஃபி எல்லாம் எடுபடாதுன்ற ஒரு எண்ணம் இங்கே வந்து இருந்தது. அதுவே ஒரு காரணம். பல தயாரிப்பாளர்கள் பல டைரக்டர்கள் வந்து இது மாதிரி சப்ஜெக்டை தொடர்றதுக்கு அவங்க தயங்கினதுக்கு காரணமே கப்பலோட்டி தமிழினுடைய, ஏன்னா அது வந்து மிகப்பெரிய பேனரில் சிவாஜி கணேசன் மாதிரி அற்புதமான நடிகர்களை வச்சு ரொம்ப நடிகர்களை அதில் வச்சு அது வந்து அதுவும் பந்துலு டைரக்ட் பண்ண ஒரு படம். அது வந்து என்ன ஆகி போச்சுனாக்கா கமர்ஷியலாக வந்து அது வெற்றி அடையாததுனால ஜென்ரலாக இங்கே இருக்கிற அதே மாதிரி சிவகங்கை இது மாதிரி படங்கள் கூட வரலாற்று அடிப்படையில் எடுத்தப்பட படங்கள் அதெல்லாம் வந்து தோல்வியை தழுவதுனால இங்கே சினிமா உலகத்தில் தெரியும் இல்லையா, சினிமா உலகத்தில் எப்பவுமே வந்து ஒரு படம் வந்து ஜெயிச்சிச்சுனாக்கா அது என்ன மோசமான கதையாக இருந்தால் கூட அதையும் ரிப்பீட் பண்ணுவாங்க. ஒரு படம் தோற்றுனா அது என்ன பிரமாதமான கதையாக இருந்தாலும் அந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து என்ன ஆகி போச்சுனாக்கா இந்த வரலாற்று புருஷர்கள் அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி எடுக்கிற படங்கள் வந்து வெற்றி அடையாது என்ற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னக்கா, வள்ளலாரை பற்றி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏவிஎம் வந்து ஆசைப்பட்டதாகவும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வள்ளலார் நடிக்கிறதாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கூட வந்தது. அது உடனே பல காரணத்தினால வந்து அது இல்லை, இப்படிப்பட்ட படங்கள் நடித்தா அது வந்து அவருக்கு எதிர்காலம் நல்லா இருக்காதுன்னு யாரோ சொல்ல போக அந்த படத்தையே அவங்க நிறுத்திட்டாங்கன்னு கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையான தெரியாது. ஸோ இப்படி வரலாற்று படங்களை எடுக்கிறதுக்கு வந்து இருக்கிற தயக்கம், வரலாற்று வீரர்களை ஹீரோஸ் எடுக்கிற ஒரு தயக்கம் இருந்தது. இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் மகாகவி பாரதியார் எழுதிய பாடல் தொகுப்பிலிருந்து பயன்படுத்தப்பட்டது. இந்த திரைப்படத்திற்கு ஜி. ராமநாதன் இசையமைத்திருந்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, ரங்காராவ், அசோகன் ஆகியோர் நடித்திருந்தனர். தமிழ் திரைப்பட ஒளிப்பதிவு வரலாற்றில் பல முதல் முயற்சிகளை மேற்கொண்ட W.R. சுப்பாராவ் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருந்தார். பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம், பள்ளி தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். வெள்ளிப்பனி மலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். தமிழ் வரலாறு, கலை மற்றும் பண்பாட்டை வளர்க்கும் நோக்கத்துடன் கலைத்துறையினருக்கு பல்வேறு சலுகைகளை அரசு வழங்கி ஊக்குவித்து வருகிறது. பின்னாட்களில் பெரும்பாலான தமிழ் திரைப்பட தலைப்புகள் ஆங்கிலம் மற்றும் வடமொழியிலேயே சூட்டப்பட்டு வெளியாகின. இந்நிலையில் தமிழ் மொழியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு 2006ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையிலான திமுக அரசு தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில்தான் பெயர் வைக்க வேண்டும், அப்படி தமிழில் பெயர் வைத்த படங்களுக்கு வரிவிலக்கு அளித்து ஒரு ஆணை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. பாரதியினுடைய வெற்றிக்கு பிறகு பல இடங்களில் பாராட்டு விழா நடந்தது.
அந்த பாராட்டு விழாவில் வந்து அந்த இருட்டிலிருந்து ஜனங்க கேட்குறாங்க, சார் அடுத்தது என்ன சார், அடுத்தது என்ன சார், ஏன் சார் பெரியார் எடுங்களேன் சார், பெரியார் எடுங்களேன் சார் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே. அதுக்கு முன்னால் நான் வந்து பெரியார் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாவே எனக்கு கிடையாது. அந்த பாரதியினுடைய வெற்றி விழாவில் அந்த இருட்டில் மக்களினுடைய குரலாக அது வந்தது, பெரியார் தான் சார் நீங்கள் எடுக்கணும், பெரியார் தான் சார் நான் எடுக்கணும். அப்போ அது வரைக்கும் நான் பெரியாரை வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்தால் கூட ஒரு சினிமாவில் வந்து பெரியார் எப்படி கொண்டாடுறதை பற்றி எனக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியா இல்லை. அப்புறம் தான் பெரியாரை பற்றி சரி இவ்வளோ ஜனங்க எதிர்பார்க்கும் போது நம்ம அதை செய்யணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணேன், எந்த விதமான ப்ரொடியூசர் யாரையுமே நான் பார்க்கல. இன்னும் நான் ஃபஸ்ட்டு அது சினிமாவாக வருதான்னு பார்ப்போன்றதுக்காக தான் பெரியாருடைய கதையை வந்து நான் சினிமாவாக ஸ்கிரிப்டாக எழுதுறேன். அதுக்கு பிறகு பல விஷயங்கள் நடந்தது. இப்போ சத்யராஜ் ஒரு இதில் சொன்னார், ஒரு நிகழ்ச்சியில் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னாக்கா, ஞானராஜசேகரன் வந்து பெரியாரை எடுத்தாருனாக்கா நான் வந்து நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அது வந்து அவர் ஏன் சொன்னார்னாக்கா பாரதி பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு வயபிள் ப்ராஜெக்ட் ஆச்சு. இப்போ அந்த பெரியார் வந்து நம்ம செஞ்சோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, திராவிட கழகத்தில் வந்து ஏராளமான இளைஞர்கள் வந்து அந்த படத்தை பார்த்து சேர்ந்துருக்காங்க. அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஏன்னா இன்றைக்கி வந்து பெரியாரை வந்து இன்றைக்கி அந்த ஒரு சினிமா வந்து ஒரு நட்சலில் வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருந்ததுனால ரொம்ப பேர் வந்து அதில் ஈர்க்கப்பட்டு எனக்கு வந்து ரொம்ப நண்பர்கள் இப்போ சொல்கிறாங்க, ரொம்ப பேர் எனக்கு சொல்கிறாங்க, அதான் சார் பெரியார் படத்தை பார்த்துட்டு தான் சார் நான் வந்து பெரியார். அதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னாக்கா, ஒரு பிராமண பெண்மணி அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் உங்களுடைய படத்தை பார்த்தேன், பெரியார் படத்தை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்துட்டு உடனே பெரியாருக்கு அப்படியே சாஷ்டாங்கமாக அவர்கிட்ட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலான்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு ஒரு பிராமண பெண்மணி சொன்னாங்க. 50 வருஷத்துக்கு அதிகமாக நான் இந்த சமுதாய பணியை செஞ்சுக்கிட்டு வரணுங்க. கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதை எடுத்து போராடணும். இந்திய கொண்டு வந்து நம்ம தலை மேல உட்கார வைக்க பார்த்தாங்க, அதை எடுத்து போராட்டம் நடத்தணும். சுயமரியாதை இயக்கம் தொடங்கின அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு நம்ம ஆளுங்க பல மடங்கு படிப்புலயும் உத்தியோகத்திலயும் மேலுக்கு வந்திருக்காங்க. நம்ம செஞ்ச வேலையினால சமூக நீதி கிடைச்சிருக்கு, கொஞ்சம் மான உணர்ச்சி ஏற்பட்டிருக்குது. இந்த படத்தை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். கப்பலோட்டிய தமிழன் வந்து 1961 மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக கூட திருப்பி ரீரிலீஸ் ஆனதாக வந்து சொல்லப்படுது. அதாவது திரைப்பட ஆய்வாளர்கள்லாம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இந்த படத்துக்கும், அதாவது கப்பலோட்டிய தமிழன் படத்துக்கும் காற்று வெளியிடை அப்படிங்கிற படத்துக்கும் இருக்கக்கூடிய நிறைய ஒத்துமைகளை தான். எது அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் ஒற்றுமை என்னன்னா, இங்கே வஉசி, இங்கே விசி. இன்னொரு ஒற்றுமை என்னன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கப்பலோட்டிய தமிழன் அந்த படத்தில் வந்து கப்பல் ஓட்டி அவர் வந்து ஜெயிலில் வந்து போட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் காற்று வெளியிடை படத்தில் வந்து கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளைட் ஃபைட்டர் ஃப்ளைட் ஓட்டி வந்து பாத்தீங்கன்னா எதிரி நாட்டுக்கிட்ட வந்து மாட்டிப்பாரு. ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம், ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்வோம். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழன்ல ஒரு மூணாவது ஒற்றுமை சொல்லலாம். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்து வெளில வர்றப்போ அவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு, அவரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருப்பார். ஆனால் வெளில வந்து பார்த்தா சுப்பிரமணிய சிவா மட்டும் தான் நிற்பார். அதே மாதிரி காற்று வெளியிடை படத்தில் பாகிஸ்தான் ஜெயிலிருந்து திருப்பி பார்டர் தாண்டி வந்து கார்த்தி வெளில வரப்போ நிறைய பேர் ரிசீவ் பண்ண போகிறாங்க, ரொம்ப பெருமையாக வருவார். ஆனால் கண்டுக்கிறதுக்கு ஆளே இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதியார் பாடல்கள் தான் வந்து நிறைய இடத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதில் வர கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாடல்களை அங்கங்க வந்து பிரயோஜனப்படுத்திட்டே இருக்கும். காற்று வெளியிடை கண்ணம்மா கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், காற்று வெளியிடை கண்ணம்மா, நின்றன் காதலை எண்ணி கழிக்கின்றேன், திரித்த நுரையினிடை நின்முகம் கடி. அதே மாதிரி இந்த பக்கம் காட்டு வெளியிடை படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்துக்குள்ள வந்து இந்த பிசி அப்படிங்கிற ஹீரோ கேரக்டர் கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாரோட பாடல்கள் கவிதைகளை வந்து மெய் செலுத்து சொல்லிட்டே இருப்பார். இதையும் தாண்டி கடைசியாக ஒரு ஒற்றுமை கூட இருக்கு. கப்பலோட்டிய தமிழன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து மனநலம் குன்றிய ஒரு தம்பி கேரக்டர் வந்து அந்த படத்தில் வரும். அதே மாதிரி காற்று வெளியிடை படத்துலையும் விசி அப்படிங்கிற கேரக்டருக்கு மனநலம் கொஞ்சம் சரியில்லாத குன்றி போன ஒரு தம்பி கேரக்டர் வந்து இருக்கும். இந்த ரெண்டு படத்துக்கும் இவ்வளோ ஒற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து திரைப்பட ஆய்வாளர்கள்லாம் நிறைய ஆய்வு செஞ்சு முன்னிறுத்துறாங்க. நண்பர்களே,
ஹாலிவுட்டில் வந்து 70% சினிமாக்கள் வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று நடந்ததனுடைய அடிப்படையில் எடுக்கிறாங்க, வரலாற்று வீரர்களை எடுக்கிறாங்க, வரலாற்றில் இருந்த விஷயங்கள் தான் அவங்க எடுக்கிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய பஞ்சமே என்னன்னாக்கா இந்த கதை பஞ்சம் தான். கதைகள் வந்து திருப்பி ஒரே கதையாக தான் வந்துட்டுருக்கு. அது வேறு ஆளாக வந்துட்டுருக்காங்களே தவிர அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஒன்று தான். காதலிக்கிறான், காதலிக்கு காப்பாற்றுறதுக்காக சண்டை போடுறான், திருப்பி வந்து ஒரு வில்லன் கூட மோதுறான், கடைசியில் வெற்றி அடைகிறான். இந்த ஒரு கதையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து வேறு கலரில் வேறு இதில் லேகியம் மாதிரி தான். அது ஒரே லேகியம் தான், வேறு கலரில் வேறு அட்டையை ஒட்டி தந்துட்டு இருக்காங்க. அது எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் வித்துட்ருப்பீங்க இந்த லேகியத்தை எனக்கு தெரியல. ஆனால் நிச்சயமாக சொல்கிறேன், ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் வந்து இருக்கிற அந்த திறமை இருக்கு இல்லையா, நம்மளுடைய இயக்குநர்களுக்கும் நம்மளுடைய அந்த டெக்னீஷியன்ஸுக்கும் வந்து இருக்கிற திறமை வந்து இன்றைக்கி இந்தியாவிலேயே வந்து பெஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. ஒரு படம் அதனுடைய நல்ல படமாக அது தரணும்னு முடிவு கட்டினாங்கனாக்கா இது வேறு மாதிரி வரும் படங்கள். இப்போ வர முயற்சிகள் பரவாயில்லையா வந்துட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நடக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா நாம் இன்னும் அப்படி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். நம்மளுடைய இந்த பொய்யான கதாநாயகர்களுடைய கதைகளை குக்கப் பண்ணுறதை விட, ரூம் போட்டு சிக்கன் கறி சாப்பிட்டுக்கிட்டு புதுசாக இந்த கதையை குக்கப் பண்ணுறதை விட, ஒரு செயற்கையான கதைகளை குக்கப் பண்ணுறதை விட கொஞ்சம் லைப்ரரி பக்கமாக திரும்பி பார்த்து நம்மளுடைய வரலாற்று நாயகர்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கான் இந்த சமூகத்தில் வந்து பல காரியங்கள் செய்தவங்க. அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கொண்டாடலாம், புதுவிதமாக அவங்கள ப்ரெசென்ட் பண்ணலாம். அவங்க அதே மாதிரி பழைய காலத்துக்கு அது மாதிரி காட்டைப்பாடி நாட்டைப்பாடி ஊரைப்பாடி உறவு பாடிலாம் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி ரொம்ப மாடர்னாக வந்து நீங்கள் எப்படி அதை பிக்சர்ஸ் பண்ணுவீங்களோ. பல வகையான திரைப்படங்கள் இருந்தாலும் ஒரு மனிதனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் படங்கள், சுயசரிதை படங்களுக்கு என்றுமே தனிச்சிறப்பு உண்டு. அந்த வகையில் காந்தி, பெரியார், அம்பேத்கர், பாரதி, வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கை சீமை போன்ற படங்களுக்கு என்றுமே தனிச்சிறப்புண்டு. வலிமையான காட்சி ஊடகமான திரைப்படத்தில் கடந்த கால வரலாறு மட்டுமின்றி சமகால வரலாறும் எதிர்கால கனவுகளும் உலகெங்கும் உள்ள கலைஞர்களால் பதிவு செய்யப்படுவதன் மூலம் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கண்டுபிடிப்பு சினிமா என்றால் அது மிக இல்லை. தமிழ் சினிமாவில் முதல் சினிமா இந்த கலைஞர் செய்திகள் வந்து இப்படிப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இது தமிழ் சினிமாவினுடைய எல்லா வரலாற்று பின்னணியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவங்க ஹைலைட் பண்ணி இதை அழகாக அவங்க தொகுத்துட்ருக்காங்க. அவங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மனுஷனுக்கு அத்தியாவசிய தேவைன்னா 3 விஷயம் தானே, உண்ண உணவு, இருக்க இடம், உடுத்த உடை. ஆனால் இதை தாண்டி வரக்கூடியது நம்மளுக்கு அத்தியாவசிய தேவையை தாண்டின விஷயமா இருந்தது. குறிப்பாக வந்து சினிமா அப்படிங்கிறது பொழுதுபோக்காக இருக்கிறதுனால கேளிக்கை வரி வந்து அரசாங்கம் நம்மகிட்ட இருந்து வசூலிக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் பெறறதுக்காக எவ்வளோ பேர் எவ்வளோ பாடுபட்டிருக்காங்க, அதற்காக எவ்வளோ பேர் எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்காங்க, அவங்களோட வாழ்க்கையை போயிருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் இந்த அழகான சுதந்திரம் நம்மளுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வாங்கி பறிச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அப்படிங்கிறதுனால அரசாங்கம் இந்த படம் எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேரணும். குறிப்பா வந்து இந்திய நாட்டு மக்கள் சுதந்திர வேட்கையை பத்தி புரிஞ்சுக்கணும், எவ்வளவு பாடுபட்டுருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணுன்றதுனால தான் இந்த படத்துக்கு வரி விலக்கு முதல் முறையா மாநில அரசாங்கம் கொடுத்தாங்க. அவ்வளவு பெருமைக்குரிய ஒரு படம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல முதல்ல வரி விலக்கு பெற்ற படமா மாறுது. ஆனா தமிழ் சினிமாவோட சாதனைகள் இன்னும் முடியவே இல்லை இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில தமிழ் சினிமா செஞ்ச இன்னும் ஒரு பெரிய சாதனையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். இது தமிழ் சினிமாவின் முதல் சினிமா.